கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. பாட்டி 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 பஸ் பாக்குற மாதிரி இருக்கு, சீக்கிரம் ஒளிச்சுக்கோ. அவ எங்கடி பாக்குறா? இருண்டவனுக்கு அரண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி இல்ல இருக்கு. தெரியுமா? ஒழுங்கா நடுவுல உட்காருங்க. உங்க வெயிட் ஒரு பக்கமா சாஞ்சா ஆட்டோ கொடை சாஞ்சிரும். ஆமா, நீ அப்படியே ஆக்கி அவிச்சு எனக்கு போட்ட பாரு. நான் வெயிட் போடுறதுக்கு ரோட்டை பார்த்து ஓட்டியா? நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. பாட்டி ஏதோ ஹாஸ்பிடல் மாதிரி தெரியுது பாட்டி. ஆமாடி. பாட்டி 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 வசு ஹாஸ்பிடலுக்கு தான் பாட்டி போறா. இங்க யாருக்கோ என்னமோ நடந்திருக்கு. நம்ம கிட்ட ஆனந்தும் வசுவும் ஏதோ மறைக்கிறாங்க பாட்டி. என்ன நம்ம கண்டுபிடிச்சே தீரணும். ஆமா, இங்கே உட்கார்ந்து நோய் நோய்னு பேசிட்டு இருந்தா எப்படி? வா உள்ள போய் என்னன்னு வா பாப்போம். வா வா. எங்கடி எந்த பக்கம் போறா? என்னடி மின்னல் வேகத்துல போறாவ? எங்க அவ? நில்லுங்க, எங்க போறீங்க? ஆஸ்பத்திரிக்கு எதுக்கே வருவாங்க? எங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்திக்கு கை காலெல்லாம் இப்படி இழுத்துக்குச்சு. அவளை பாக்குறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். ஏமா, உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா சந்தேகமா இருக்கு. பேஷண்ட் பேரை ரூம் நம்பரையும் சொல்லுங்க, உங்க ரெண்டு பேரையும் அனுப்புறேன். ஐயோ பாட்டி நல்லா மாட்டிக்கிட்டோம், இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் எதுவுமே தெரியாதியா? உள்ள போனோம், அது மட்டும் தான் தெரியும். நீ வேணா எங்க பின்னாடியே வா, எல்லாத்தையும் நாங்க கேட்டு சொல்றோம். வா. இங்க பாருங்கம்மா, இது ஹாஸ்பிடல். தேவையில்லாம உள்ள யாரும் போக கூடாது. ஐயோ, எந்த ரூம், பேஷண்ட் பேரு இதெல்லாம் விளக்கமா சொன்னாதான் உள்ள அனுப்புவேன். இவன் ஒருத்தன். பாடி வா, ஆளப்பாரு பாடி. எங்க அவ? அந்த கிறுக்க பைய உள்ளேயே விட மாட்டேங்கிறானே. இப்ப என்னடி பண்றது? அடியே 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 இனியா, என்ன இந்த கேண்டீன் பக்கம் கூட்டிட்டு போடி. இந்த வடை பஜ்ஜி ஏதாவது வாங்கி குடுறி. பாட்டி இப்ப அதுவா ரொம்ப முக்கியம்? இந்த பஸ் எங்க போனான்னு வேற தெரியலையே. அவளை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பாட்டி 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 அங்க போற பாரு, அங்க போற பாரு வசு. ஆமா 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 ஆமா. வாடி 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 வாடி. வா பாட்டி வா பாட்டி. வா 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 வா. பாத்து பாத்து வா. பாட்டி அர்ஜுனுக்கு ஏதோ ஆயிருக்கு. அதான் ஒளிச்சு மறைச்சு இங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா. ஆமாண்டி ஆமாண்டி, இவளே ஏதாவது பண்ணிருப்பாப்பா, சப்புக்காரி. பாட்டி இத நம்ம விடவே கூடாது. எவ்வளவு கொழுப்பு இருந்தா ரகசியமா வச்சு ட்ரீட்மெண்ட் பாப்பா. அத்தை கிட்ட உடனே போட்டு கொடுத்தலாம். வா பாட்டி. ஆமா 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 ஆமா, அதத்தானே நம்ம கரெக்டா பாத்துட்டு இருக்கோம். அத்தை, அர்ஜுன் பெங்களூருக்கெல்லாம் ஒண்ணும் போகல, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. கூடவே அந்த வசுவும் இருக்கா. நீ என்னம்மா சொல்ற? நம்பலன்னா போன் பண்ணி கேளுங்க முதலாளியம்மா. மாங்காய் வேணா சிறுசா இருக்கலாம், ஆனா இந்த தேங்காய் மட்டும் சிறுசாவே இருக்க கூடாது. முழு பூசணிக்காய சேத்துல வேணா மறைக்கலாம், ஆனா தின்ற சோத்துல மறைக்க கூடாது. ஐயோ பசு பாட்டி, என்ன இது? அத்தை அத்தை ஒரு நிமிஷம் போன் பண்ணி கேளுங்க அத்தை. எதுக்கு போன் பண்ணணும்? பசுவ கூப்பிட்டா வந்துட போறா. ஐயோ, இந்த அம்மா இவ்வளவு வெள்ளந்தியா இருக்காங்களே, ஆனா அவங்க எல்லாம் மோசக்காரங்களா இருக்காங்க. அத்தை அத்தை சொன்னா நம்புங்க அத்தை, அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. நீ கொஞ்சம் இரு. பசு பசு, நீ எவ்வளவு வேணாலும் கத்து, அவ வரமாட்டா. பசு இப்படி வந்தா? அத்தை நாங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்தோம். இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனோம். ஐயோ ஆமா முதலாளியம்மா, நானும் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். ஏன் எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க? ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறீங்க? நீங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்கள பார்த்தது உண்மைதான், ஆனா அர்ஜுனுக்கு எதுவும் இல்ல. என்ன விட ஃப்ராடா இருக்கானுங்களே. உத்தமனுக்கு படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்ததால அடிபட்டுருச்சு. ஐயோ அம்மா, நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தது உத்தமன் இல்ல அத்தை, அர்ஜுன தான் அத்தை. நான் சொல்றத நம்புங்க அத்தை. ஆமா முதலாளியம்மா, ஏதோ குழப்பம் நடந்த மாதிரி தெரியுது. ஆஸ்பத்திரியில குழந்தை மாறும்னு கேள்விப்பட்டிருக்கேன், இங்க என்னடானா பேஷண்டே மாறி இருக்கு. அத்தை அத்தை ஆமா அத்தை, நாங்க ரெண்டு பேரும் பார்த்தது அர்ஜுன தான். நான் அடிச்சு சத்தியமா சொல்றேன் அத்தை. இத பாரினியா, நான் இல்லன்னு சொல்லல.
நீ அர்ஜுன ஹாஸ்பிடல்ல பார்த்தது உண்மைதான். ஆனா பேஷண்டா பாக்கல. போ போய் வேலையை பாரு. சும்மா எதையாவது உளறிக்கிட்டு. அர்ஜுன், உத்தமனை உள்ள கூட்டிட்டு போப்பா. அம்மா, உங்க பிளான் படி எனக்கு உடம்பு எப்ப சரியாகும்? அர்ஜுன் சருக்கு எப்போ சரியாகுதோ அப்போ உங்களுக்கும் சரியாயிடும். உங்களை வச்சுதான் அர்ஜுன் சருக்கு நம்ம வீட்லயே ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம். அதுவும் சரிதான். ஏற்கனவே உங்க காதலுக்காக நான் பல அவதாரம் எடுத்துட்டேன். இப்போ புது அவதாரம். இதெல்லாம் உங்க கடமை உத்தமன். அர்ஜுன் சார், ஐயோ அர்ஜுன் சார், கை விடுங்க விடுங்க. ஐயோ சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கீழே போயிட்டு வந்துடுறேன். உடனே போகணுமா வசு? இல்ல அர்ஜுன் சார், எல்லாரும் கீழே இருப்பாங்க, நான் வந்துடுறேன். ஐயோ அர்ஜுன் சார், என்னாச்சு? ரொம்ப வலிக்குதா? நல்லா இருக்கு வசு, ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, இப்படித்தான் இவளை மெயின்டைன் பண்ணணும் போல இருக்கே. இப்ப பரவாயில்லையா அர்ஜுன் சார்? அப்ப ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துடுறேன். ஐயோ அர்ஜுன் சார், என்ன ஆச்சு? அர்ஜுன் சார், என்ன ஆச்சு? சரி, ஹாஸ்பிடல் போலாமா? இதுவே ரொம்ப நல்லா இருக்கு வசு. அர்ஜுன் சார், இதெல்லாம் நல்லா இல்ல. என்ன விடுங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன். ஏய் இரு, எப்ப பார்த்தாலும் கிளம்புறேன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு லவ் செட் பண்ணிருக்கேன். இப்பதான் லவ்னா ஒரு ஊடல் கூடல் ஒட்டல் உரசல் இதுல வேண்டாமா? அது என்ன ஹோட்டல் உரசல்? அதுவா சொல்றேரு. இந்த ஒட்டல் உரசல்ங்கிறது இருக்குல்ல, இதுதான். அப்போ கூடல்னா? கூடல்னா இதுதான் கூடல். அர்ஜுன் சார், என்னது வெந்நீரை கால்ல ஊத்துனாலும் பன்னீர் ஊத்துன மாதிரி சிரிக்கிறான். இருக்கிற மீதி வெந்நீரை ஊத்தி பாப்போம். என்ன பாட்டி நீங்க சீனாக்கார வைத்தியத்தை சீரியஸா பண்ண வேணாமா? என்னத்த சூடு பண்ணீங்களோ போங்க, தண்ணி கொதிக்கவே இல்லையே. அப்படியே சூரியனுக்கு சூடு வச்ச மாதிரி இருக்க வேணாம். என்ன இது? ஒரு 1000 டிகிரில சூடு பண்ணி இருக்கணும், அப்பதான் வைத்தியம் ஒர்க் அவுட் ஆகும். வாங்க போய் நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டு வாங்க. உத்தமா, உனக்கு எரியவே இல்லையா? இல்ல பாட்டி, அதான் சொல்றேன்ல. போங்க பாட்டி, போய் நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டு வாங்க. என்னடாது இவன் அசர மாட்டேங்கிறா? கொதிக்க கொதிக்க வெந்நிய ஊத்துனாலும் கும்மாளம் போடுறானே. நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். சுடு தண்ணிய உங்க கால்ல ஊத்துனா என்ன ஆகும்னு. பரவாயில்ல, உங்க காலு நல்ல சூடு தாங்குது. நல்ல வேலை. உத்தமன், என்ன உத்தமன், இவ்வளவு கொதிக்கிற தண்ணியை உங்க கால்ல ஊத்தி எப்படி சமாளிச்சீங்க? நான் கூட உங்க கால் அவ்வளவுதான் நினைச்சேன். உங்களுக்கு சுடவே இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. காத்தால நான் இந்த பாட்டிக்கு குட் மார்னிங் சொல்லும் போதே அந்த அம்மா என் காலை குறுகுறுன்னு பாத்து இருந்தது. அப்பவே எனக்கு நல்லா தெரியும் இந்த அம்மா என் காலை வச்சு ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணுதுன்னு. அப்பவே நான் உஷாராயிட்டேன் தம்பி. இங்க பாருங்க, எப்படி சூப்பர் உத்தமன். உத்தமன், ஆனாலும் பாட்டி பொல்லாத பாட்டி, மறுபடியும் ஏதாவது விலங்கத்தை கண்டிப்பா கொண்டு வரும், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆகாது தம்பி. ஃபுல் பாடிக்கே புல்லட் ப்ரூஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஒண்ணும் ஆகாது. ஆமா, எதுக்கு நர்ஸ கூட்டிட்டு வந்திருக்க? இவங்க பிசியோதெரபிஸ்ட். உத்தமனுக்கு கால் வலி இருக்குல்ல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. மேடம், வயித்து வலி தானே சொன்னீங்க? காலுங்கிறது வயிற்றுக்கு கீழே தானே இருக்கு. கால்லயும் வலி இருக்கு, வயிற்றுலயும் வலி இருக்கு. நடந்தா வலிக்குதான். ஏய், இது என்ன புது கதையா இருக்கு? கால்ல வலின்னு சொன்ன, இப்ப வயித்துல வலி எப்படி வந்துச்சு? காலுக்கு பக்கத்துல வயிறு இருக்குன்னு சும்மா ரீல் விடுறியா? ஐயோ பாட்டி, ரொம்ப நேரமா வீல் சேர்லயே உட்கார்ந்துருக்காருல்ல, அதான் வலி வயிறுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இத பாருடி, அந்த உத்தம பையன் ஏற்கனவே இங்க அல்லக்கை வேலை தான் பாக்குறான். நல்லா உட்காந்து ஓசி சோறு தின்னுட்டு இருக்கான். ஒய்யாரங்கொண்ட என் தாழம்பூ உள்ள இருக்குமா ஈரும் பேணும்.
நர்ஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் குடுக்கற அளவுக்கெல்லாம் அவன் ஒர்த்தே கிடையாது. அதானே. இங்க பாருடி, வந்தவனுக்கு போனவனுக்கு வைத்தியம் பார்த்தா இங்க இருக்கிற சொத்தெல்லாம் கரைஞ்சு காணாம போயிடும். சொக்க பானையில சோறெல்லாம் ஆக்க முடியாது. இனியா நீ பாத்துக்கோ, நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதா? அதானே. என்கிட்ட அனுமதி வாங்காம இதெல்லாம் உன்னை யார் செய்ய சொன்னா? நான் இந்த வீட்டோட ஓனர். வழியில இருக்கிறவங்களுக்கு வைத்தியம் பாக்குறது தான் மனிதாபிமானம். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல இதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தா மேடத்துக்கிட்ட போய் சொல்லுங்க. சிஸ்டர், நீங்க வாங்க, ட்ரீட்மெண்ட்க்கு லேட் ஆகுது. அர்ஜுன் சார். ஒண்ணும் இல்ல சார். மேடம், என்னாச்சு? அர்ஜுன் சார் இப்படி வலியால துடிக்கிறது என்னால பார்க்க முடியல. நான் வெளியே நிக்கிறேன். பாட்டி, இங்க என்ன பண்றீங்க? ஏய், அது வந்து அது அர்ஜுன் தம்பி குரல் மாதிரி கேட்டுச்சா, அதான் நான் அப்படியே ஓடி வந்தேன். அர்ஜுன் சாரா? இல்லையே, கால் வலியில உத்தமன் தான் கத்துனாரு. உத்தமன் கத்துனானா? சரி, நான் உள்ள போய் பாக்குறேன். இல்ல இல்ல பாட்டி. என்ன? என்னையே வெளியே போக சொல்லிட்டு தான் பிசியோதெரப்பிய உத்தமனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. உத்தமன், நான் அப்பவே சொன்னேன்ல வலிய பொறுத்துக்கோங்கன்னு. இப்ப பாருங்க, சத்தத்தை கேட்டு பாட்டி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. உத்தமன், ஐயோ அம்மா, ஐயோ வலிக்குதே, ஐயோ வலி உயிர் போதே. நர்ஸ், மெதுவா மெதுவா, ஐயோ வலி தாங்க முடியலையே. பாத்தீங்களா பாட்டி? பாக்கலையே. கேட்டீங்களா? கேட்டேன் கேட்டேன் கேட்டேன். சரி, நீங்க போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. என்னையே வெளியே தான் இருக்க சொல்லிருக்காங்க. என்னங்கடி விதவிதமா பிலிம் காட்டுறீங்க? இருங்கடி, உங்களை வச்சுக்கிறேன். நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். உங்களுக்கு இருக்குடி. போங்க. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணங்கிற குற்ற உணர்ச்சி வருது. வசு, உனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். இப்படி நடந்ததுனால தானே உன் மடியில இப்ப படுத்திருக்கேன். போதும் அர்ஜுன் சார், இதெல்லாம் தப்பு. எழுந்துறீங்க. அதெல்லாம் தப்பே கிடையாது. எனக்கு வேணும். எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா வசு? இப்ப என் மனசுல ரொம்ப தைரியம் வந்துருச்சு. இந்த காயெல்லாம் பெருசா தெரியல வசு. ஏன்னா நான் அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்றேன். எந்த அளவுக்கு? அர்ஜுன் சார் பாத்து. வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, பூணும் வடம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு, காணும் இடம் தோறும் நின்றான் கண்ணொளி வீசுதடி, மானுடைய பேரரசே வாழ்வு நிலையே கண்ணம்மா. வசு, கண்ணன் முகம் மறந்து போனால் இந்த கண்கள் இருந்து பயனுண்டோ? வண்ணப்படமும் இல்லை கண்டாய், இனி வாழும் வழி என்னடி தோழி. சார், சார், எதுக்கு இவ சார் சார்னு கூப்பாடு போடுறா? சார், ஏய் ஏய் ஏய், எதுக்கு இப்ப சார் சார் மோர் மோர்னு கூப்பாடு போட்டுட்டு இருக்க? ஐயோ, பாட்டி பாட்டி வந்துருச்சு, போச்சு சத்தம். வெயிட் வசு. பிரியா, சார், எனக்கு இப்ப மில்க் வேணாம், அப்புறமா எடுத்துட்டு வா. சரிங்க சார். ஏய் ஏய் ஏய், நில்லு. இப்ப எதுக்கு நீ கொண்டு வந்த பாலை திரும்ப கொண்டு போற? சார் பால் வேண்டான்னு சொல்லிட்டாரு மேடம், அதான். என்னது? அர்ஜுன் தம்பி பால் வேணான்னு சொல்றாரா? அதுக்கு அப்படியே உடனே விட்டுருவியா? இல்ல மேடம், அவர் வேணான்ட்டாரு, அதான். இது என்னது புது பழக்கம், பால் வேணாங்கிறது?
நீ என்கிட்ட கொடு, நான் கொடுத்துக்கிறேன். நீ கிளம்பு. ஓகே போ. இந்த பாலை சாக்கா வச்சு உள்ள போயிட வேண்டியதுதான். இந்த ரூமுக்குள்ளதான் ஏதோ நடக்குது. இன்னைக்கு அதை கண்டு பிடிக்கணும். தம்பி, தம்பி, கதவை தருங்க தம்பி. முதல்ல பாலை குடிங்க. வெறும் வயித்துல பாலை குடிக்கிறது ரொம்ப நல்லது. அர்ஜுன் சார் தொலைஞ்சோம். பாட்டி போல இருக்கு. நல்லா மாட்டிக்கிட்டோம். பாட்டிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனையே பண்ணிடும். பால்ல ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் இதெல்லாம் நிறைய இருக்கு. காலையில பாலை குடிச்சா அறிவு அப்படியே பிரகாசமா வளரும். பாலை குடிங்க தம்பி. கதவை தரங்க தம்பி. ஐயோ, இந்த பாட்டி போகாது போல இருக்கே. வசு, நீ அமைதியா இரு. நீ ஏன் இவ்வளவு பயப்படுற? நான் உன்னை அவ்வளவு சுலபமா விட்டு கொடுத்துருவேனா? நீ ஒன்னும் பயப்படாத. நான் எப்படி சமாளிக்கணும் மட்டும் பாரு. அர்ஜுன் சார், எனக்கு பயமா இருக்கு. தம்பி, வசு, அந்த செக்ல கையெழுத்து போட்டுட்டேன். நீ ஆபீஸ் வந்துரு. மத்ததெல்லாம் ஆபீஸ்ல வச்சு பேசிக்கலாம். என்ன? ஓகே. தம்பி, செக்கா? ஆமா, இவன் என்ன பொழுது விடியறதுக்குள்ள இங்க வந்திருக்கா? இவ எப்ப வந்தா? நான் வெளியே தானே இருந்தேன். அது ஒரு அர்ஜென்ட் ப்ராஜெக்ட் பாட்டி. அட்வான்ஸ் கொடுக்கணும். அதுக்கு விடிய காலையில பிரம்ம முகூர்த்தத்துல செக்ல சைன் பண்ணணும்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. அதான் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வசு வந்து சைன் வாங்கிட்டு போறான். அதுக்குன்னு இவ்வளவு விடி காலையிலயா? வெரி அர்ஜென்ட்னு சொன்னல பாட்டி. பிரம்ம முகூர்த்தம் வேற. அதனாலதான். ஆமா, நீங்க எதுக்கு இந்த டைம்ல சுத்திட்டு இருக்கீங்க? அது அந்த சூரியன் உதிக்கிறதுக்குள்ள 4 எட்டு அப்படி இப்படி நடந்து அப்படி மூச்சை நல்லா இழுத்து இப்படி விட்டா நோய் நொடி வராதுன்னு வைத்தியர் சொன்னாரு. அதான் தம்பி. பாத்து பாட்டி, மூச்சை இழுத்து வெளியே விட்டுருங்க. அப்படியே இழுத்துறாதீங்க, அப்புறம் அப்படி ஆயிரும். வசு, டைம் ஆகுது, நீ கிளம்பு. ஐயோ, அர்ஜுன் சார் பாத்து. ஏய், உரசுனது போதும், வாடி வெளியே. நீ பக்கத்துல இருந்தா லவ் டிரான்ஸ்மிஷன் ஆகி எனக்குள்ள இருக்க வலி எல்லாமே பறந்து போயிடும் வசு. அதான் இப்ப பக்கத்துல இருக்கேன்ல அர்ஜுன் சார். இப்ப வலி எல்லாம் பறந்து போயிடுச்சா? வலியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்பவும் நீ பக்கத்திலேயே இருக்கணும், கூடவே இருக்கணும், அவ்வளவுதான் வசு. ஏன் அர்ஜுன் சார், இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்க மாதிரி பேசுறீங்க. ஆபீஸ்ல உங்க பக்கத்துல இருக்கேன், கார்ல கூட உங்க பக்கத்துல தான் இருக்கேன். எப்பவுமே நான் உங்க பக்கத்திலேயே தானே சார் இருக்கேன். புதுசா இருக்க மாதிரி பேசுறீங்களே. வசு, எப்பவும் நீ என் பக்கத்திலே இருக்கணும் வசு. இன்னும் சொல்ல போனா ஆபீஸ்ல நீ ஜெனரல் மேனேஜர், நான் கம்பெனி ஓனர். ஆனா அப்ப இருந்த வசு வேற, இப்ப நான் பாக்குற வசு வேற. அதெல்லாம் மாறி போய் இப்போ நீயும் நானும். நீங்களும் நானும்? அதான், நான் அர்ஜுன், நீ மிஸ்ஸஸ் அர்ஜுனா ஆக போறவன். அர்ஜுன் வயித்துல ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்றதுக்காக யாராவது வந்திருக்காங்களா? ஆமா சார், வந்தாரு. பிபி செக் பண்ணி தையல் பிரிச்சாச்சு. டாக்டர் பார்க்க செகண்ட் ஃப்ளோர் போயிருக்காரு. ஓ, செகண்ட் ஃப்ளோரா? ஐயோ, அம்மா வேற கீழே வெயிட் பண்றாங்களே. இப்போ அண்ணனை பார்த்து இந்த விஷயத்த வேற சொல்லணுமே. என்ன பண்ணலாம்? அம்மாவை டாக்டர் செக்அப் பண்ணுவாரு. அப்போ அண்ணனை நைஸா தேடி கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு எப்ப டியூட்டி முடியுமே தெரியலடி. மேடம், சொல்லுங்க இங்க சார். எங்க அம்மா இருந்தாங்களே, பாத்தீங்களா? அம்மான்னு சொன்னா எப்படி சார்? பேஷண்ட் பேர் என்ன சார்? சுஜித்ரா. அவங்களா செக்கப்காக செகண்ட் ஃப்ளோர் போயிருக்காங்க. என்னது, செகண்ட் ஃப்ளோர் போயிருக்காங்களா? செகண்ட் ஃப்ளோர்னா ஏன் சார் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது மேடம். ஐயோ,
பரவாயில்ல அர்ஜுன் சார், அடுத்ததுல போலாம். மேடம் அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் கொடுங்க. மிஸ்டர் அர்ஜுன், பதட்டப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. காயெல்லாம் ஆறிடும். நான் சில ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதி தரேன். நீங்க அதை கரெக்ட் டைமுக்கு யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோவப்படக்கூடாது. அழகான பொண்ணு பக்கத்துல இருக்கும்போது நீங்க கோவப்படலாமா? இந்தாங்க, இதுல இருக்கிற மெடிசன்ஸ், இந்த ஆயில்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. ஓகே டாக்டர். டாக்டர் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், சின்ன ஆபரேஷன் கேஸ். அர்ஜுன்ற பேருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஆவேசமா பேசுறாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அர்ஜுனா? என்னோட மூத்த பையன் பேரும் அர்ஜுன் தான். அப்படியா? ஆமா. எல்லாம் நார்மலா தான் இருக்கு. சீனியர் டாக்டர்கிட்ட பேசுறேன். சரி, ஓகே டாக்டர். ஓகே. மா ஹலோ. நீ எங்க போயிட்ட ஆனந்த்? நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். நீங்களே டாக்டரை பார்க்க இங்க வந்துட்டீங்க. இவன் என்னோட 2வது பையன் ஆனந்த். ஹாய். ஹலோ. நாங்க போலாமா டாக்டர்? போலாமா? தேங்க்யூ டாக்டர். வாங்க மேடம். ஆனந்த், அது நம்ம வசு மாதிரி இல்ல? ஆமாமா, அது வசு மேடம் இல்ல. வசு பாத்தியா, அவளேதான். ஐயோ, ஆனந்த், என்னடா ஆச்சு? அம்மா எதுக்கு வந்தாங்க? அண்ணா போனை ஏன்னா இப்படி சைலண்ட்ல போடுறீங்க? எத்தனை முறை உங்களுக்கு கால் பண்ண தெரியுமா? ஆமாண்டா, 20 மிஸ்ட் கால் இருக்கு. அம்மா இங்க எதுக்கு வந்தீங்க? ஐயோ, நம்ம ஃபேமிலி டாக்டர் வெளியூர் போயிருக்காராமா. அதனால ஜெனரல் செக்கப்க்கு இந்த ஹாஸ்பிடல்ல ரெஃபர் பண்ணிருக்காரு. அதனாலதான் இங்க வர வேண்டியதாயிருச்சு. இதுக்கு தான் அவ்வளவு தடவை போன் பண்ண, நீங்க எடுக்கவே இல்ல. அம்மா உங்களை பாத்திர கூடாதுன்னு நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ. இனியா, இங்க என்னடி பண்ற? உன் அத்தை அங்க எல்லாரையும் கும்பலா கூப்பிட்டுருக்காங்க. என்ன பாட்டி சொல்ற? சரி வா. பாத்துமா பாத்துமா. என்னன்னு தெரியலையே. என்ன முதலாளியம்மா, எல்லாரையும் வர சொல்லிருக்கீங்க. என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சுட்டு நாங்க ஓடி வந்திருக்கோம். பாவம், உத்தமன் வேற கால் கடுக்க வீல் சேர்லயே உட்கார்ந்து இருக்காரு. நல்ல வார்த்தையா 4 சொல்லுங்கம்மா. வசு பாட்டி, நான் உங்களை வர சொல்லலையே. சொல்லுடி. வர சொல்லனாலும் வர வேண்டியது என்னோட கடமை இல்லையா? என்னையும் இந்த குடும்பத்தையும் நான் என்னைக்குமே பிரிச்சு பாக்குறதே இல்ல. சரி சரி அர்ஜுன், இத பாருப்பா. குலதெய்வ கோயிலுக்கு நாம குடும்பத்தோட போய் பொங்கல் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால நாம எல்லாரும் குடும்பத்தோட போய் கல்யாண பொங்கல் வச்சுட்டு வரணும். அத்தை, நான் மனசுல நினைச்சேன், நீங்க அதுக்குள்ள சொல்லிட்டீங்க. என்ன அர்ஜுன், எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறியா? நான் வரல, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்கம்மா. பாத்தியா? அர்ஜுன் சார், என்ன பண்றீங்க? யாராவது பாத்திர போறாங்க. கொஞ்ச நேரம் இரு, பேசிட்டு போலாம். சார், இது கோயில் சார், எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. இந்த பூஜை முடியற வரைக்கும் என் பக்கத்திலே இருக்கணும். சரி சார், வாங்க. ஓகே தானே? சும்மா இருங்க. வாங்கம்மா வாங்கம்மா. வணக்கம் சாமி. நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. பொங்கல் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஆரம்பிச்சிடலாம். ஆமா, சாமிக்கு தமிழ்ல அர்ச்சனை பண்றீங்கல்ல? ஆமா, தாராளமா பண்ணிட்டா போச்சு. வெரி குட் வெரி குட். ஆமா, அந்த மடப்பள்ளி எங்க இருக்கு? பிரகாரத்துக்கு வடக்கால புளியோதர வாசனை வருது பாருங்க. வாசம் புடிச்சுக்கிட்டே போங்க, மடப்பள்ளி வந்துரும். சரி சரி சரி, நீங்க வாங்க. நீங்க எல்லாம் போயிட்டே இருங்க, நான் ஒரு எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். போங்க போங்க வாங்க போங்க வாங்க. போமா போங்க. வசு, உன் புடவை சூப்பர். அர்ஜுன் சார், நான் எப்பவும் புடவை தானே கட்டுறேன். ஆனாலும் இந்த புடவை சூப்பரா இருக்கு. எப்பவும் புடவையே கட்டு. சரி அர்ஜுன் சார், இதெல்லாம் பேசுறதுக்கு இது இடம் இல்ல, இது கோயில். கொஞ்சம் பேசாம இருங்க. அட,
ஓகே. தம்பி என்ன வந்ததுமே கிழவிக்கு தலை சுத்த வச்சுட்டேன். போறதுக்குள்ள தலை சுத்தி கீழே விழ வைக்க போறேன் பாருங்க. ஒரு வழி பண்றனா இல்லையான்னு பாருங்க. சூப்பர் உத்தமன், பட்டை கிளப்பிடலாம். பாட்டி நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா, நான் பொங்கல் வைக்கிற வேலையை பாக்குறேன். இனியா நான் வேணா போய் தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம், பாட்டியே எடுத்துட்டு வரட்டும். வேலை வாங்குறான். வசு எங்க பாருக்க? அர்ஜுன், வசு அம்மா கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அர்ஜுன் வரான் பாரு வரான். அம்மா எங்கப்பா போன? ஒரு ஃபோன் பேசிட்டு இருந்தேம்மா. சரிப்பா, இனியா கூட சேர்ந்து அடுப்ப பத்த வை. சரி. ஏமா அந்த கட்டை எடுத்து பத்தவை, அப்பதானே எரியும். ஏண்டி முன்ன பின்ன சோறு பொங்கி உனக்கு பழக்கம் இருக்கா? கொதிக்கிற தண்ணியில அரிசி போடுற வரைக்கும் தெரியும், மத்ததெல்லாம் அப்புறமா சொல்லி கொடு. ஐயோ என் தலை எழுத்து வேலைங்கிறப்பா. ஏய் மவனே, இதத்தாண்டா நான் எதிர்பார்த்தேன். உன் பிச்சைக்கார புத்தியை காமிச்சிட்டல. இப்ப பாரு உன்னை நான் அவங்க கிட்ட எப்படி வசமா மாட்டி விடுறேன்னு. என்கிட்ட ஆட்டம் காட்டுற. என்ன பேச்சு பேசுன? நக்கலு நையாண்டி பண்றதெல்லாம் ஃப்ராடு தனம். என்னைய கிண்டல் பண்றியா? டேய் இப்ப வரேன்டா, உன் காலை நிஜமாவே ஒடிச்சிடுறேன் பாரு. இவன் என்ன இந்த நடிப்பு நடிக்கிறான்? ஆத்தி அம்மா கால் வலிக்குதே. ஐயோ முடியலையே. என்ன சூத்தமன்? அம்மா யார் பண்ண வேலைன்னு தெரியலம்மா. ஒரே தாகம்னு வீல் சேர்ல இருந்து இறங்கி நடக்க முடியாம தவழ்ந்து போனோமா. திரும்பி வந்து பாக்குறேன் வீல் சேர காணோம். யாரோ தூக்கிட்டு வந்து இங்க போட்டிருக்காங்க. ஐயோ அம்மா, அதான் தட்டு தடுமாறி தவழ்ந்து வந்தம்மா. என்னால முடியலம்மா. ஐயோ. என்னது, தண்ணி குடிக்க போனியா? டேய் சதுர தேங்காய் பொறுக்க ஓடுனல, நான் என் கண்ணால பார்த்தேன். இந்த காலோட என்னால எப்படிமா ஓட முடியும்? நீங்களே என் நிலைமைய பார்த்து சொல்லுங்கம்மா. அம்மா. வசுபாட்டி, நீங்க பண்ற வேலை உங்களுக்கே நியாயமா இருக்கா? பாவம் உத்தமன் கால்ல அடிபட்டு நடக்க முடியாம இருக்காரு, அவரை போய் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. நான் அவனை துன்பம் படுத்தல முதலாளிமா, இவன் பொய் சொல்றான். இங்க பாருங்க, உண்மை எது பொய் எதுன்னு ஆராய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. நீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றீங்க. பாவம் உத்தமன், அவரை போய் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. உடம்பெல்லாம் தேஞ்சிருச்சுமா, ரொம்ப வலிக்குதுமா. ஐயோ. என்ன சாமி, அத்தை இந்த பொங்கலை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. குடுமா குடு. என்னம்மா அது?
பொங்கல் இப்படி தீஞ்சு போயிருக்கே, பார்த்து பண்ணக்கூடாதா? சாமி இப்ப என்ன பண்றது? கல்யாண பொங்கல் இப்படி தீஞ்சு போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்களேம்மா. சாமி நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும் சாமி. தம்பி என்ன சாமி? கொஞ்சம் வாங்கல. சொல்லுங்க. இந்த பொண்ணு வச்ச பொங்கல் தீஞ்சு போயிருச்சு. இந்த பொண்ணு வச்ச பொங்கல் தீஞ்சு போயிடுச்சுன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. சாமி, வேற ஏதாவது பொங்கலை அரேஞ்ச் பண்ணி அம்மாக்கு தெரியாம வச்சு பூஜையை முடிச்சிடலாமா? அம்மாக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. வேற அதுவும் சரிதான் தம்பி. சீக்கிரம் கொண்டு வாங்க, அம்மா வரதுக்குள்ள மாத்திடுவோம். வேற பொங்கல் எப்படி கிடைக்கும்? நீ அம்மா கிட்ட போய் இரு, நான் அரேஞ்ச் பண்றேன். பூசாரி ஐயா, ஆரத்தி காமிச்சிடலாமா? கொஞ்சம் இருங்கம்மா. கல்யாண பொண்ணு அவ பங்குக்கு ஆத்தாளுக்கு பொங்கல் பொங்கிட்டா. ஆத்தா அருளால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. இப்ப பையன் அம்மனை குளிர வச்சு ஆசீர்வாதம் வாங்கணும். அப்பதான் எல்லாம் நல்லபடியா நடந்ததுன்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணிக்கு போற மாப்பிள்ள கோயில சுத்தி வரணும். அவ்வளவுதானே? இத சுத்தி வந்துடுறேன். தம்பி சுத்தி வருதுன்னா நடந்து வருது இல்ல தம்பி. குலதெய்வ கோயில்ல கல்யாண வேண்டுதல்னா மாப்பிள்ள பையன் உடம்பையும் மனசையும் பூமி தாய்க்கு அர்ப்பணம் பண்ணணும். அப்படின்னா அங்க பிரதட்சணம் பண்ணணும். ஐயோ அம்மா, இப்போ அண்ணன் அங்க பிரதர்ஷனம் பண்ணா அது ஏன் ஆனந்த், பண்ணா நல்லது தானே? அது அர்ஜுன் தம்பிக்கு நாளைக்கு காலையில மீட்டிங் இருக்கு. அங்க பிரதட்சணம் பண்ணி உடம்பு வலி வந்துருச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும்ல, அதுக்காக தான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சாமி பிரகாரத்துல உருண்டு வந்து வேண்டிக்கிட்டா நல்லதுதான் நடக்கும். வயித்துல காயம் பட்டும் அர்ஜுன் சார் சன்னதியில அங்க பிரதட்சணம் பண்றாரு. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இத பாத்துக்கணும். பாத்தியாடி, பூஜைக்கு வாடினா கை வரல கால் வரலன்னு இருந்தா இப்ப பாரு பொண்டாட்டி வேற உருட்டு விட்டுட்டு இருக்கா. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், ரத்தம் வருது சார். அர்ஜுன் சார் போதும் சார். தம்பி அங்க என்ன அக்க போரு? அதான் கிளைமேக்ஸே வந்துருச்சே. பூசாரி ஆரத்தி காட்ட போறாரு. வாங்க இங்க வாங்க, நீங்க ஆரத்தி காட்டுங்க சாமி. இது ஓடி ஆடி உழைச்ச காசு, உங்க உடம்புல நல்லா ஒட்டும். பூசாரி ஐயா, சந்தோஷமா ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி போடுங்க. பூசாரிக்கு இன்னைக்கு செம வேட்டை. இனியாவ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றீங்க, எனக்கு அதுல விருப்பம் இல்லம்மா. நான் வசுவ உயிருக்கு உயிரா நேசிக்கிறேம்மா. அவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. அவ ரொம்ப நல்லவம்மா. என் மனச புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா, பிளீஸ்மா. அர்ஜுன், அதெல்லாம் முடியவே முடியாது.
நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கம்மா ப்ளீஸ். நோ, நான் எதையும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனியா தான் இந்த வீட்டு மருமக, அதுல எந்த மாற்றமும் இல்ல. இனியாவுக்கு என்ன குறைச்சல்? வசுவை விட அவ அழகா தானே இருக்கா. உத்தமன், அர்ஜுனுக்கு நான் பொருத்தமா இல்லையா? அர்ஜுனுக்கு நான் பொருத்தமா இல்லையா? சொல்லுங்க. அம்மா, தம்பி, அர்ஜுன் தம்பி, காப்பாத்துங்க. தம்பி, சீக்கிரமா நில்லுங்க. கை பிடிங்க. ஏன் வசு, ஏன் இப்படி பண்ண? சும்மா பேச்சுக்கு தானே உத்தமன் அப்படி சொன்னாரு. யார் அப்படி பேசிருந்தாலும் நான் இப்படிதான் பண்ணிருப்பேன். என் கல்யாண விஷயத்துல யாரும் இப்படி நெகட்டிவா பேசக்கூடாது. தம்பி, வசு மேடம் ரொம்ப பொசசிவா இருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளவு கோவம்லாம் ஆகாது. கொஞ்ச நேரத்துல என் உயிர் போய் உயிர் வந்துருச்சு தம்பி. ஏப்பா தம்பி, முதல்ல வசு மேடத்தை கல்யாணம் பண்ற வழியை பாருங்க. இல்ல உங்களை வீல் சேர்ல உட்கார வச்சு தள்ளி விட்டாலும் தள்ளி விட்டுருவாங்க. கல்யாணம் நெருங்குது, ஆனா உன் முகத்துல சந்தோஷமே இல்லையே. ஏன் டல்லா இருக்க? அது வந்து சொல்லு அர்ஜுன். ஏற்கனவே நான் உங்ககிட்ட பேசின விஷயம் தாம்மா. என்ன பேசுன? எனக்கு இனியா விட வசுதாமா ரொம்ப பொருத்தமானவ. நீ சொல்றது எனக்கு புரியல அர்ஜுன். நான் வசுவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேம்மா. இந்த விஷயத்துல பிடிவாதம் வேண்டாம். இத பாரு அர்ஜுன், பிடிவாதம் நான் பிடிக்கல. நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியது எல்லாம் நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அம்மா, வசுவுக்கு என்னம்மா குறைச்சல்? புத்திசாலி, ரொம்ப தன்மையானவம்மா. பல தடவை நீங்களே அவளை புகழ்ந்திருக்கீங்கம்மா. உங்களுக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும்லம்மா. பின்ன ஏமா அவளை வேண்டான்னு சொல்றீங்க? நீ பேசுறது தப்பு அர்ஜுன். நிச்சயம் பண்ண பொண்ண வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிப்பன்னு சொல்றதெல்லாம் நல்லா இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே மனசு மாறுறது ரொம்ப நல்லதுதாம்மா. என்னால நீ சொல்றதை ஏத்துக்க முடியாது அர்ஜுன். நீ வெரைட்டி வெரைட்டி தேடி கண்டுபிடிச்ச ஹாட் ஃப்ரெண்ட் இனியா, அத நீ மறந்துடாத. என்னோட விருப்பப்படி இனியாவோட தான் உன் கல்யாணம் நடக்கும். ஏன்னா இந்த கல்யாணத்துல என்னோட கௌரவம் அடங்கி இருக்கு. சுருக்கமா சொல்றேன், இந்த கல்யாணங்கிறது என்னோட உயிர் மாதிரி. அர்ஜுன், இனியா உனக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமானவ. என்ன கொஞ்சம் விளையாட்டு பொண்ணு, அதுவும் கல்யாணமான அவ மாறிடுவா. இதுதான் என்னோட முடிவு. இதுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன விஷயம் அர்ஜுன் சார்? வசு, நீ நாளைக்கு என் கூட ஒரு இடத்துக்கு வரணும். எங்க அர்ஜுன் சார்? ரெஜிஸ்டர் ஆபீஸ். நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் வசு. அர்ஜுன் சார், இப்படி ஒரு முடிவை ஏன் எடுத்தீங்க? தம்பி, எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்ன பேசுறீங்க? என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா தம்பி? வசு, நான் அம்மா கிட்ட பேசி பார்த்துட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது எப்படி தம்பி சரியான முடிவா இருக்கும்? அம்மாவை சமாளிக்க எனக்கு வேற வழி தெரியல சார். எவ்வளவு வழியில நான் கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா முடியல. தம்பி, நான் சொன்னா ஒண்ணு கேப்பீங்களா? சொல்லுங்க சார். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. உங்க அம்மா கிட்ட நாங்க போய் பேசுறோம், உங்க காதுல புரிய வைக்கிறோம். ஒரு பொண்ணோட அப்பாவா அந்த உரிமை எனக்கு இருக்கு. அது என்னோட கடமையும் கூட. உங்க அம்மா சம்மதிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே சார், உங்க விருப்பத்துக்கு நான் தடையா இருக்க விரும்பல. ஒருவேளை அம்மா சம்மதிக்கலைனா அப்ப நீங்க எங்க ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஒத்துக்கணும். என்ன வசு, ஓகே தானே? முதல்ல அப்பா போய் பேசி பார்க்கட்டும் சார். சரி, உங்க விருப்பம். ஏண்டி, இவ்ளோ தூரம் தம்பி நெருங்கி வந்துருச்சு. 2 பேரும் பழகவும் ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் ஏன் வசு உண்மையை மறைக்கணும்? நீதான் தம்பியோட ஹாட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட வேண்டியதானே? ஐயோ அம்மா, அதுக்காக நம்ம எடுத்த முயற்சி எல்லாமே தோத்து போயிடுச்சு. இப்போ ஹார்ட் ஃப்ரெண்ட் நான் தாங்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. ஏற்கனவே மேடம்க்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. இப்ப போய் நான் தான் ஹார்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னா நிச்சயமா அவங்க நம்ப மாட்டாங்க. இப்படி ஒரு பொய்ய சொல்லி
என் பையனை கல்யாணம் பண்ண பாக்குறியான்னு கேட்பாங்க. அப்ப நான் என் மூஞ்ச எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது? உனக்கு சொன்னா புரியாதுமா. வசு, கேட்க வேண்டியது எங்க கடமை. கேட்காம இருந்தா மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். இத பாருங்க வசுவப்பா, நீட்டி முழக்காம பட்டுன்னு என்னன்னு சொல்லுங்க. எதுக்கு இவ்ளோ பீடிக? வசுவுக்கு அர்ஜுன் தம்பிய மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கோம். என் வீட்டு படியேறி வந்து சம்பந்தம் பேசுற அளவுக்கு உங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தது? நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆசைப்பட்ட உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு கல்யாணம் ஒண்ணும் சந்தையில விக்கிற பொருள் இல்ல. என் பையன் ஆசைப்பட்டா கூட அதுக்கான தகுதியும் தராதரமும் எங்களுக்கு இல்லன்னு சொல்லி நீங்க தான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படிதான் மாப்பிள்ளை கேட்டு வந்து நிப்பீங்களா? வேலைக்காரிக்கு கோடீஸ்வரன் கேக்குதோ? இனியா, நீ பேசாம இருன்னு சொன்னல. வசுவுக்கு வேலை கொடுத்தது, ப்ரமோஷன் கொடுத்தது எல்லாமே அவளோட நிர்வாக திறமைக்கான அங்கீகாரம். நான் அவளுக்கு அளவுக்கு மீறி சுதந்திரமும் கொடுத்து அதுக்கான சம்பளத்தையும் கொடுக்கறேன். நீங்க தான் அதை புரிஞ்சுக்கல. புரிஞ்சதுமா. வேலைக்காரிக்கு செஞ்ச வேலைக்கு சம்பளம் கொடுத்துட்டோம், அவ்வளவுதானே? அதானேமா? லேட்டா புரிஞ்சிருக்கு. இல்லனா என் வீடேறி வந்து சம்பந்தம் பேச மாட்டீங்க. நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன எந்த விஷயத்தையும் உங்க பையன் அர்ஜுன் சார் புரிஞ்சுக்கலையே. இத பாருங்க, என்கிட்ட வாதம் பண்ணாதீங்க. நடக்காதத நடத்தி பார்க்க ஆசைப்படாதீங்க. ஆசைக்கும் ஒரு அளவு இருக்கு. அது எங்களுக்கு நல்லாவே தெரியுமா. நாங்க எதுக்கும் ஆசைப்படல. உங்க வீட்டு பையன்தான் எங்க பொண்ணு மேல ஆசைப்பட்டு வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டாரு. அதுக்குதான் நாங்க நாகரிகமா உங்ககிட்ட பேச வந்தோம். நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. தப்பா ஒண்ணு புரிஞ்சுக்கல, சரியாதான் புரிஞ்சிட்டு இருக்கேன். இத பாருங்க துளசி, என் பையனுக்கு இனியாவோட தான் கல்யாணம். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த கல்யாணத்துக்கு இடைஞ்சல் கொடுக்கற யாரும் இங்க இருக்க வேண்டாம். நீங்க உடனே இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க. உங்க வீடு உங்க இஷ்டம். ஆனா எங்களை வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு நாங்க ஒண்ணும் தப்பா பேசலமா. என் வீட்டு படியேறி வந்து மாப்பிள்ளை கேட்டது தப்பு இல்லாம வேற என்ன? போங்க இங்க இருந்து.